ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, முருகனின் பூர்வ ஆதாரம் என்ற தலைப்பில் மகா பெரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. ஞானம் வருகிற வரையில்தான் இனி பிறவி வேண்டாம் என்று அழுவோம். ஞானம் வந்துவிட்டால் எப்போதும் ஆனந்த சாகரம்தான். ஜன்மா கின்மா எல்லாம் அதில் ஒரு சின்ன குமிழி மாதிரிதான். அது வேண்டும் வேண்டாம் என்பதெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியாது. சனத்குமாரர் சொல்வதெல்லாம் சத்தியமாகிவிடும் அல்லவா? இப்போது ஈஸ்வரனை மட்டும் பார்த்துத்தான் உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்றார். அம்பாளையும் சேர்த்து உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லவில்லை. இதையும் சனத்குமாரர் யோசித்து பார்த்தார். சனத்குமாரருக்கும் தாம் பார்வதியை நீக்கி பரமேஸ்வரனுக்கு மட்டும் பிள்ளையாக பிறப்பதாக சொன்னதிலும் ஒரு நியாயம் தெரிந்தது. அவருக்கு எவரிடமும் நிர்பயம்தான். அதனால் அந்த நியாயத்தை வெளிப்படையாகவே சொன்னார். கேட்காதவருக்கு ஒன்றை தரக்கூடாது என்ற சாஸ்திரம். அந்த நியாயப்படி நீதான் என்னிடம் வரம் கேட்டாயே தவிர பார்வதி கேட்கவில்லை. ஆகவே உனக்கு மட்டுமே பிள்ளையாக பிறப்பேன். நீ மட்டுமாக என்னை எப்படி உத்பவிக்கச் செய்வாயோ அப்படி செய்து கொள் என்று சுவாமியிடம் சொன்னார். இதை கேட்டதும் அம்பாளுக்கு ரொம்ப ஏமாற்றமாக பரம துக்கமாக ஆகிவிட்டது. லோகத்திலுள்ள சமஸ்த ஜீவராசிகளும் அவள் குழந்தைகள்தாம் என்றாலும், இது அந்த ஞானாம்பலுக்கு தெரியும் என்றாலும், இப்படிப்பட்ட ஒரு பிரம்மஞானி மறுபடியும் பிறக்கிற போது அவன் நேராக தனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அவளுக்கும் ஆசை இருந்தது. இவர் சாஸ்திரத்திலிருந்து நியாயம் காட்டின மாதிரி அவளும் காட்டி தர்க்கம் பண்ணினாள். சாஸ்திரங்களில் பதியையும் பத்னியையும் ஒன்றாகத்தான் சொல்லியிருக்கிறது. பதி பிரார்த்திப்பதெல்லாம் பத்னியும் உத்தேசித்துத்தான். ஆனதால் நான் தனியாக வரம் கேட்க வேண்டும் என்றில்லை. அவர் கேட்டதாலேயே நீ எனக்கும் புத்திரனாக வரத்தான் வேண்டும் என்று ரைட் கேட்டாள். சனத்குமாரர் யோசித்தார். அம்மா, நீ சொல்வது நியாயம்தான். இருந்தாலும் நான் ஈஸ்வரனிடமிருந்து மட்டும் உத்பவிப்பது இன்னொரு தினசில் எனக்கு திருப்தி தருவதாக இருக்கிறது. எல்லாம் பிரம்மம் என்று எனக்கு தெரிந்தாலும், அதற்கே நீங்கள் 2 பேரும் எனக்கு இத்தனை டைட்டில் கொடுத்தாலும் ஒரு விஷயத்தில் எனக்கு பக்குவம் வரவில்லை. அதாவது, ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தில் நாம் பிறப்பதாவது, கர்ப்பவாசம் செய்து கீழ்முகமாக ஜனிப்பதாவது என்று இன்னமும் எனக்கு அருவருப்பாகத்தான் இருக்கிறது. பிரம்ம ஞானிக்கு இப்படி இருக்கக்கூடாதுதான். ஆனால் ஏனோ இருக்கிறதே. அதனால் இதை சொல்கிறேன். ஆகையால் நீ பெரிய மனசு பண்ணி உன் பதி மட்டுமே என்னை ஜனிக்க செய்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்றார். ஆனால் அம்பாளுக்கு மனசு வரவில்லை. யோசித்து பார்த்து கடைசியில் ஒரு ராஜிக்கு காம்ப்ரமைஸுக்கு வந்தார்கள். ஆதியில் பரமேஸ்வரன் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்திருந்தார். இந்த வரபலத்தால் அவன் யார் தலையில் கை வைத்தாலும் அவர் பஸ்மமாகி விடுவார். வரம் பலிக்கிறதா என்று பரமேஸ்வரனிடமே பரீட்சை பார்க்க வந்தான் அசுரன். உடனே அவர் அந்தர்த்தனமாகிவிட்டார். அந்த சமயத்தில் அம்பாள் ஏதோ லீலா நிமித்தமாக தன்னுடைய சர்வஞத்தை மறைத்து கொண்டு சாதாரண ஸ்திரீ மாதிரி இருந்தாள். எனவே திடீரென்று பரமேஸ்வரன் சரீரம் மறைந்ததை பார்த்ததும் அவளுக்கு பகீர் என்றது. பதிவரத ரத்தினமான அவளால் ஈஸ்வரனின் பிரிவை தாங்க முடியவில்லை. அப்போதே அப்படியே உருகிவிட்டாள். யதார்த்தத்திலேயே அவளுடைய சரீரம் உருகி ஒரு ஜலாசயமாக நீர்நிலையாக ஆகிவிட்டது. அதுதான் சரவண பொய்கை. பிறகு பஸ்மாசுரன் மறைந்து சுவாமி சரீரத்துடன் வந்ததும் அம்பாளும் தன் திவ்ய தேகத்தை எடுத்துக்கொண்டாள். இருந்தாலும் அவளுடைய பதிவரத தர்மத்துக்கும் பிரேமைக்கும் அடையாளமாக சரவண பொய்கையும் அழியாமல் இருக்கும்படியாக அனுகிரகித்தாள். சரவணம் சாக்ஷாத் இவள் சரீரம்தான். அது இப்போது நினைவுக்கு வந்தது. அதனால் சனத்குமாரர் அடுத்த ஜென்மாவில் பரமேஸ்வர தேஜஸாக ஜனித்து விடுவதென்றும், பிறகு அதை அம்பாள் சரவணம் என்ற தன் சரீரத்தில் தாங்கி சுப்பிரமணிய ஸ்வரூபமாக்கி தருவதென்றும் முடிவு செய்து கொண்டார்கள். இதன்படியே பிற்பாடு ஈஸ்வரன் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து பொறிகளை வெளியிட்டார். சனத்குமாரர் தான் இப்படி ஆவிர்பவித்தார். அந்த தேஜஸின் உக்ரகத்தை எவராலும் தாங்க முடியவில்லை. முதலில் கங்கை தாங்க பார்த்தால் முடியவில்லை. அப்போது பிரம்மா அவளிடம் இதை கொண்டு போய் சரவணத்தில் சேர்த்துவிடு என்றார். ஆனானப்பட்ட என்னாலேயே தாங்க முடியாத உக்ர ஜுவாலையை அந்த சின்ன பொய்கை எப்படி தாங்கும் என்று கங்கை அவரை கேட்டாள். அவர், சரவணம் என்பது சாக்ஷாத் பராசக்தியின் சரீரமாகும். அது ஒன்றாலேயே ஈஸ்வர தேஜஸை தாங்க முடியும் என்றார். இதன்படியே கங்கை செய்ய சரவணபவனாக முருகன் அவதரித்தான். பிறகு சனத்குமாரர் கண்ட சொப்னப்படி தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாகி அசுரர்களை சமூலம் இருந்த இடம் தெரியாமல் சம்ஹாரம் செய்து சர்வலோகங்களையும் ரட்சித்தான் இந்த சரவணபவன். அவருக்கு எத்தனை பெயர்கள் இருந்தாலும் இதுவே ஷடக்ஷரி.
6 எழுத்து என்று மகாமந்திரமாக இருக்கிறது. சரவணமாக இருக்கும் அம்பாளின் மகிமை. ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமகோட்டி சங்கர.